சிதம்பரம் சிதம்பரம் அந்த நடராஜர் கோயில் மீதே இந்த தமிழக அரசு குறிப்பாக ஹெச்ஆர்என்சிக்கு ஒரு கண்ணு இருக்கிறது நமக்கு தெரியும். அதை தீட்சிதர்கள் பொது தீட்சிதர்கள் மெயின்டைன் பண்ணுறாங்களே, எப்படியாவது ஹெச்ஆர்என்சியை நம்ம கைப்பற்றிடலாம்னு அவங்க ஆவலோட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு வன்மம் ஒரு பக்கம், அது சம்மந்தமாக கேஸு அப்படி இப்படின்னு அவங்க போகிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, அதனுடைய உபகோயிலாக இருக்கிறது சிவகாமி அம்மன் கோயில், அதே சிதம்பரத்தில் இருக்குது. அதையும் தீட்சிதர்கள் தான் பார்த்துக்கிறாங்க. அங்கே ஒரு கருப்பு சட்டை கருப்பு பேண்ட் போட்ட ஒரு நபர் ஆருத்ரா அன்னைக்கு இங்கே தேரோட்டம்லாம் மிகவும் விமர்சையாக நடந்த பொழுது அங்கே அதே நேரத்தில் அவர் அந்த கோயிலுக்குள்ளே போய் பொது தீட்சிதரை அடிக்கிறார், ஒருத்தவரை அங்கே இருந்த காவலாளி அடிக்கிறார் பலகையால். இதெல்லாம் இல்லிட்டு அப்புறம் கருவறைக்குள்ளார போயிட்டு அபிஷேகத்துக்காக வச்சுருந்த தண்ணி பால் எடுத்துகிட்டு, கடவுள்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் கடவுள் அப்படின்னு எடுத்துகிட்டு தனக்குத்தானே அந்த இதை பாலையும் நீரெல்லாம் ஊற்றிக்கிறாரு. அப்புறம் அங்கே எல்லார்ட்டையும் சத்தம் போடுறாரு. அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் அவரை பிடிச்சி போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. போலீஸ் ரொம்ப சிம்பிளாக கேஸ் ஃபைல் பண்ணாமல் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி அவருடைய சகோதரர் அழைச்சிட்டு அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய பாஜகவினர், பக்தர்கள், பாஜகவுடைய ஆன்மீக பிரிவு சார்ந்தவங்க, இந்துத்துவ அமைப்பினர் சார்ந்தவங்களாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறேன்? சைவ கோயில்கள்ல தலையாய கோயிலாக தில்லை இடம்பெறுகிறது. அதான் தென் கைலாயம் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு பஞ்சபூதங்கள், ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அதுல ஆகாசத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சிவனுடைய வடிவத்தை பார்க்கக்கூடிய இடமாக சிதம்பரம் சொல்றோம். அப்படிப்பட்ட சேத்திரம், நீங்க சொன்னபடி அதை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று ஹெச்ஆர்என்சி தலைகாணினது, கோர்ட்ல கேஸ் போட்டது, அதுல தோத்து போயிட்டாங்க. அந்த வன்மத்தோடு மறைமுகமாக பின்பக்க வாசல் வழியாக சொல்லுவாங்க, கொள்ளைப்புற வழியாக அப்படி சில முயற்சிகள் பண்ணுகிறதோ என்கிற சந்தேகம் நமக்கு இருக்கு. இந்த தில்லை வாழ் அந்தணர்கள் என்று சொல்லும் போது பெரிய புராணம், நம்மளாம் தமிழ் பத்தி பாக்குறோம் இல்லையா, தமிழ் உங்களை தமிழுக்கா உயிர் ஓடுறதா சொல்லிக்கிறாங்க இல்லையா. அந்த பெரிய புராணத்துல வருது, அந்த 63 நாயன்மார்களை பத்தி சொல்லும்போது முதல்ல சொல்லக்கூடிய யாருன்னா தில்லை வாழ் அந்தணர்கள் அடியார்க்கும் அடியேன். அவர்களுக்கு அடியேன் இல்ல, அந்த அந்தர்களுடைய அடியார்க்கும் அடியேன் என்று சிறப்பித்து கூறுகிற அளவுக்கு அவர்களை சிறப்பா சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட சிறப்பை பெற்றவர்களே இவங்கவே இவ்வளவு வன்மமா இருக்காங்க. அப்ப தமிழுக்கு எதிரியா அவங்கலாம், இது நம்ம கவனிக்கணும். இப்ப பாருங்க, இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிம்பிள், அவர் ஒரு மென்டல், மனநலம் பாதிக்கப்பட்டவர். உடனே எங்க இருந்தா உங்களுக்கு அந்த மெடிக்கல் சர்டிபிகேட்லாம் கிடைச்சது, உடனே அதெல்லாம் எடுத்துலாம் போடுறாங்க. இல்ல இப்ப நான் கேட்கறேன், மனநலம் பாதிக்கப்பட்டவர்னா எப்படி அவருக்கு இந்த இடத்துல தேரோட்டம் நடக்குது, இங்கதான் கூட்டம் இல்ல, இந்த சாய்ஸ் இதுதான், இங்கதான் போகணும் என்று எப்படி தெரிஞ்சது? நம்முடைய கேள்வி. சிதம்பரத்துல எங்கேயும் மசூதி இல்லையா, பெரியார் சிலை இல்லையா, அண்ணா சிலை இல்லையா, திமுக ஆபீஸ் இல்லையா, கம்யூனிஸ்ட் கட்சி இல்லையா? அங்கெல்லாம் போகிறதுக்கு திருமாவுடைய ஆபீஸ் அங்கதானே, பாராளுமன்ற அலுவலகம், தொகுதி எம்பி அலுவலகம் இருக்கேன், நான் தான் எம்பி நிக்கலாம் இல்லையா, ஏன் நிக்கல? அப்புறம் நீங்க இந்த செய்தியில சொல்றீங்க அவர் கருப்பு சட்டை போட்டிருக்காரு. கருப்பு சட்டை போடுவது என்பது யாருடைய அடையாளம் என்பது தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும். அப்ப யார் ஏவி விட்டிருக்கிறார்கள்? அப்ப இப்படி எல்லாம் கரெக்டான ட்ரெஸ் கோட்ல வந்திருக்கிறவர் ஒரு மென்டலா இருப்பாரா? இது நம்முடைய கேள்வி. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இதே போல பல கோயில்கள் நடந்திருக்கு. இதே வந்தவங்களே மென்டலா இருக்காங்க. இந்த மென்டல் யாருமே பெரியார் சிலைக்கும் போல, நீங்க சொல்ல அண்ணா சிலைக்கும் போல, அறிவாலயத்துக்கும் போல, திமுக ஆபீஸ்க்கு போல, கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ்க்கு போல, திருமாவளவன் ஆபீஸ்க்கு போல. ஏன்னா இவங்க மென்டல்னு சொல்லிட்டு அதுக்குள்ளர போனாங்கன்னா பிசிக்கலா இவங்க மேல அசால்ட் நடக்கும் என்கின்ற பயம் இருக்கிறதுனால மென்டலா இருந்தா கூட அவங்க போக மாட்டான். தலையில அடிச்சே உண்மையான மென்டல் ஆக்கிடுவாங்க. மென்டலா இருக்க மாட்டான், பாடியா தான் வருவான். ஆகவே அது தெரிஞ்சனால்தான் மென்டல் சொல்லி வர்றாங்க. அதனால பிசிக்கலா நமக்கு எந்த பாதிப்பு வராது என்று நினைக்கின்ற காரணத்தினால்தான் வந்திருக்கார். அதனால மென்டல் இல்லை என்று நாம் அனுமானிக்க முடிகிறது. இப்போ போலீஸ் தரப்புல உண்மையிலே மென்டலா என்ன பண்ணிருக்கணும்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிரைம் நடக்குதுன்னு வச்சுக்கலாமே, ஒரு மைனர் பையன் 2 பேர் சேர்ந்து ஒரு கிரைம் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? கூர்நோக்கு இல்லத்தில் அவங்கள சிறுவர் சீர்திருத்த இல்லமா ஒரு பேர் கொடுக்குறாங்க. அதுக்கு இப்ப புதுசா கூர்நோக்கு இல்லத்துக்கு தான் அனுப்பணும் இல்லையா? அவங்க சிறுவர்கள், அதனால விட்டுட்டோம் அப்படி விட்டுருவாங்களா? விடுவாங்களா? அனுப்புறாங்கல்ல. அப்ப மென்டல் நான் என்ன பண்ணிருக்கணும்? டாக்டர்கிட்ட சர்டிபிகேட் வாங்கி
கீழ்ப்பாக்கோ இல்லை அங்க பக்கத்துல நியரஸ்ட் மென்டல் ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கோ அங்க போய் அனுப்பணும், அங்க சேர்க்கணும். முழுமையா மென்டல் அவர் சரியாகிற வரைக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கணும் இல்லைங்களா? அது பண்ணலன்னா என்ன அர்த்தம்? அப்ப ஏன் பண்ணல அந்த மாதிரி? சரி, இப்போ அந்த மென்டலாகவே அவர் இருக்கட்டும். இப்போ அவர் வந்து பொது தீட்சிதர் அடிச்சிருக்காரு, காவலாளியே அடிச்சு காயப்படுத்திருக்காரு. அவங்களுக்கு ஏதாவது காம்பன்சேஷன் ஏதாவது கொடுப்பாங்களா அவங்க? நிச்சயம் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் நீங்க தீட்சிதர் சொல்லிட்டீங்க, தீட்சிதருக்கு அடிபட்டாலும் சரி என்ன சிவகணேஷ் தீட்சிதர்னு ஏதோ பேர் வேற அதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால எனக்கு என்ன இன்னொரு சம்பவம் ஒன்று பாருங்க. இதே போல இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பல செய்திகள்ல வந்து செய்திகள் இதே மென்டல் கேஸே பேசிட்டோம். ஆமா, அதிகரித்து கொண்டே போகிறது. ஒரு இஸ்லாமியர் கூட வந்து கோயில்ல இருந்துகிட்டு திடீர்னு நமாஸ் எல்லாம் படிச்சாரு. அவரும் குடும்பத்துல பிரச்சனை பண்ணிட்டு வந்து கோயில்ல வந்து பிரச்சனை பண்றாரு. அப்ப திமுக ஆட்சியில் தான் இந்த திமுக ஆட்சி என்கின்ற ஈகோ சிஸ்டம் இருக்கின்ற காரணத்தினால் மென்டல் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் மென்டல் சர்டிஃபைடு, செல்ஃப் சர்டிஃபைட் மாதிரி, செல்ஃப் அட்டஸ்டேஷன் மாதிரி, செல்ஃப் சர்டிஃபைட் மென்டல்ஸ் இந்த மாதிரி அட்டூழியங்கள் செய்வது அதிகரித்திருக்கிறது. இது எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குன்னா, தமிழ்நாட்டு எல்லை தாண்டி திருப்பதிக்கு போய் கோவிந்தராஜ பெருமாள் கோயில் மேல நிஜாமுதீன் ஒருத்தன் போய் மேல ஏறி கோபுரத்துல ஏறிட்டு இருக்கானோ அந்த மென்டல் அங்க மென்டல், அது மென்டல் தான். ஆகவே மென்டல் என்று சொன்னால் தப்பித்து விடலாம். இது வந்து திமுக அரசினுடைய மறைமுக போர் தான் நான் சொல்லுவேன். அதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னொன்னு பாருங்க, நான் ஹிஸ்டரியில படிச்சிருக்கேன். நான் அதை படிச்ச போது பல முறை வியந்திருக்கேன். இப்ப நான் அதை ரியலைஸ் பண்றேன். அந்த பிலாசி யுத்தம்னு ஒண்ணு, அதில் தான் வந்து கிழக்கிந்திய கம்பெனி நம்முடைய நாட்டுல முதல்ல கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியை பிடிக்கிறது கல்கத்தா பக்கத்துல பிலாசி என்கின்ற இடத்துல. அதுல ஒரு 1000 பேர் சேர்ந்து ஜெயிச்சுட்டு படை வீரர்கள் போயிட்டு இருக்காங்க, அணிவகுப்பு போறாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு. 2 பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 50,000 1,00,000 பேர் வேடிக்கை பாக்குறாங்க. அப்ப நான் நினைப்பேன், இந்த 1,00,000 பேர் சேர்ந்து ஒரு சின்ன கல்லை தூக்கி போட்டிருந்தா கூட 1000 பேர் செத்து போயிருப்பானே, ஏன் பண்ணல அப்படின்னு நினைப்பேன். ஆனா இங்க பாருங்க, ஒரே ஒரு கருப்பு சட்டை போட்ட ஒரு ஆளு இப்படிதான் அந்த கோயில 100 பேராவது இருந்திருப்பாங்க. வீடியோ எல்லாம் எடுத்திருக்காங்க வீடியோ எடுத்திருக்காங்க. ஆகவே அதான் ஆரம்பத்தில் சொன்னது போல பிசிக்கல் அசால்ட் இருந்தால்தான் மென்டல் இந்த மாதிரி செய்யாமல் இருப்பார்கள். அதுக்கான செய்யணும்னு சொல்ல வரல, அந்த தைரியம் தான் இப்படி இடம் கொடுத்திருக்கிறது. அதனால நம்ம யோசிக்கணும். ஒரு பங்கு நமக்கு இருக்கு. இந்துக்கள் வந்து இதே போல ஒரு மசூதிலேயோ அல்லது ஒரு வேற ஒரு இடத்துலயோ இந்த மாதிரி நடக்காம காரணமே அங்க போனால் அவங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்கின்ற பயம்தான், அந்த அச்சோணர் தான். அப்ப மென்டல் கூட அங்க போக மாட்டோம். அதனால இந்துக்கள் விழித்தெழுந்து நம்முடைய கோயிலை நாம காப்பாற்றணுங்கின்ற அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். திருவண்ணாமலைக்கோ மற்ற கோயில்களுக்கோ பழனி கோயிலுக்கோ முருகன் கோயிலுக்கோ போகக்கூடிய ஆளு உண்டியல் காசு போட்டு மொட்டை அடிச்சு போறதோ தன்னுடைய உணர்வு தன்னுடைய பக்தி முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க கூடாது இல்லையா? அந்த கோயிலோட அட்டாச்மெண்ட் இருக்கணும். அந்த கோயிலுக்கு ஒரு ஆபத்து வரும்போது நம்ம முன்னால போய் நிக்கணும். அப்படி நிக்காத காரணம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதனால இது நாம கவனிக்கணும். இன்னொரு பக்கம் நாம என்ன பாக்குறோம்னா வந்து தொடர்ந்து நீங்க ஆரம்பத்திலே சொன்னது போல ஒரு பெரிய வன்மத்தோடு இந்த அரசு தொடர்ந்து பல செயல்களில் சிதம்பரம் கோயில் மீது செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால அவங்களை அடிச்சா இப்ப யாரு கேட்க போறாங்க, வாயில்லா பூச்சி என்பது போல அவங்க நினைக்கிறேன். அடி வாங்கணும்பா. அதனால அங்க சிதம்பரமே ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பை அங்குள்ள இந்துக்கள் காட்டணும். இல்லாவிட்டால் இது ஒரு ஒத்திகையாக கூட இருக்கலாம். நாளைக்கு வந்து இன்னொரு பெரிய ஆபத்து கூட காத்திருக்கலாம். சிதம்பரம் கோயிலுக்கே வரலாம். ஏன்னா கோயிலுக்கு உட்பட்ட கோயில இப்ப முதல்ல செஞ்சு பார்த்திருக்காங்க ஒத்திகை. இருக்கவே இருக்கு, மென்டல் சர்டிபிகேட் ரெடியா இருக்கு. ஒரு மென்டல் வந்து ஒரு 7-8 மென்டல் உள்ள அனுப்பலாம். ஆகனா இந்த மாதிரி ஒத்திகையா கூட இருக்கலாம். இந்துக்கள் விழிப்போடு இருக்கணும். ஒரு பெரிய பங்கு இந்துக்களுக்கு இருக்கிறது. மற்ற எல்லா இடங்களிலும் பெரிய எதிர்ப்பு குரல் வரணும். குறிப்பாக சைவ ஆதீனங்கள், எல்லா மடத்தை சேர்ந்த அதிபதிகள் இவங்களாம் தன்னுடைய கண்டன குரலை பதிவு செய்யணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.